இந்த பொண்ணு யாருக்கோ பயந்து வேக வேகமா பாத்ரூம்குள்ள ஓடி வரா. அங்க இருக்க ஒரு டாய்லெட்குள்ள போய் ஒளிஞ்சுக்க போறா. அப்போ அந்த பாத்ரூம்குள்ள உன்ன நீயே ரிலீஸ் பண்ணிக்கலனா அவன் வந்து ஒரு பீஸ் எடுத்துருவான் இருக்கு. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கொடுத்த ஆசையான ரிங்க கொண்டு போய் இவ பாத்ரூம்குள்ள போலான்னு போறா. ஆனா மனசு கேட்கல. அந்த நேரம் பார்த்து சைட்ல ஏதோ சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த பக்கத்து பாத்ரூம்ல இருந்து ஒரு ஷூ தெரியுது. யாருடா அங்க? இந்த பொண்ணு மெல்ல மெல்ல டாய்லெட் மேல ஏறி அந்த பக்கம் இருக்கவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பாக்குறா. மேல ஏறி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாத்ரூம் எட்டி பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்புறம் ஷூ மட்டும் எப்படின்னு இங்க பார்த்தா ஷூவையும் இப்ப காணோம். ஒரு வேலை போயிட்டாங்க போல அப்படின்னு இந்த பொண்ணு வெளியே போலான்னு வரா. பார்த்தா அந்த ஷூ இப்ப வாசல் முன்னாடி இருக்கு. அந்த ஷூ வேற யாரோடதும் இல்ல, இந்த உருவத்தோடது தான். சர்தக்கன்னு அந்த உருவம் இவ காலை பிடிச்சு உருவ காம்ப்ரமைஸே வேணா ரிங்க தூக்கி டாய்லெட்ல போட்டலான்னு போடுறா. அது கரெக்டா போட்டு அடுத்த செகண்ட் கதவு ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல யாரும் இல்ல. தப்பிச்சோ பொழைச்சோன்னு இந்த பொண்ணு யோசிச்சிட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் வினோதமான சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அவ கையில ஏதோ தட்டுப்படுது. என்னடா அதுன்னு திருப்பி பார்த்தா அந்த உருவம் டாய்லெட் மேல நின்னுட்டு இருக்கு. நீ எங்க போனாலும் உன்னை தொடர்ந்து நானும் வருவேன். அந்த உருவம் இந்த பொண்ணை போட்டு தள்ளி ரிங்க கையில கொடுத்துடுச்சு.